இட்சிபூர் சினிமாவில் இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பெற முடியும். பார்த்திங்கன்னா கரூரில் நடந்த அந்த ஒரு துயர சம்பவம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் சாருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல, இந்த இடத்துல வந்து நீங்கள் பரப்புரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து விசிட் பண்ணி அங்கே வந்து மக்களை வந்து சந்தித்து அந்த மக்களுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ என்ன குறைகள் இருக்குது அப்படின்றத வந்து சுட்டி காட்டிகிட்ருக்காரு. அந்த வகையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ வீக்ஸாக வந்து கரெக்டாக வந்து போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி கரூரில் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. விஜய் சார் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அந்த லைவ் வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நிற்கவே முடியல. மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திணறாங்க நிற்கிறது. பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உடனே வந்து அந்த ஒரு பேச்சை வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கேட்குறாங்க, கொடுக்குறாங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நடந்துகிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து சரி ஓகே, அந்த லைவில் பார்க்கும்போது எதுவும் பெருசாக வந்து தெரியல. அதுக்கப்புறமா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வருது. 36 பேர்கிட்ட வந்து இப்போ வரையும் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 பேருக்கு மேலே வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் பிஎம் கிட்டேருந்து ஒரு போஸ்ட் வருது, சிஎம் கிட்டேருந்து ஒரு போஸ்ட் வருது, குடியரசுத் தலைவர், ஆளுநர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரஜினிகாந்த் சார், இது மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஆர்சிபிக்கு இதே மாதிரி தான் வந்து ஒரு கூட்ட நெரிசலில் வந்து பார்த்திங்கன்னா 11 பேர் இறந்தாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயமாச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 36 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கேள்விப்படும் போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நடந்தது அப்படிங்கிறது இப்போ வரையும் யாருக்குமே வந்து ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதில் நிறைய பேர் பேட்டி கொடுக்குறத பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சின்ன இடம், அவ்வளோ மக்கள் கூடினனால இந்த இடத்துல வந்து அந்த க்ரௌட் யாருனாலுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் விஜய் சார்கிட்ட வந்து சரி விஜய் சார் வந்து ஏதாவது இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன். ஸோ கரூரில் உயிரிழந்த என் அருமை சகோதர சகோதரி குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுபவங்களையும் அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரப்புரை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் இன்னும் நிறைய ஊர் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் சார் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்த இடத்துல எந்த ஒரு கட்சிக்கும் கூடாத ஒரு கூட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து கூடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தனால ஸோ ஃபர்தராக வந்து இது எங்கே போய் முடிய போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் யாராவது கரூரில் இருந்தீங்க அப்படின்னா என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.